அரசர் ஒருத்தருக்கு ஜாடிகள்னால் ரொம்ப பிடிக்கும். விதவிதமான ஜாடிகளை பல இடங்கள்லேருந்து சேகரித்து அரண்மனையில் காட்சி பொருளாக வச்சுருந்தார். ஒரு நாள் அவற்றை தொடர்த்தி வைக்கும்போது வேலைக்காரனுடைய கைப்பட்டு ஒரு ஜாடி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. இதை பார்த்த அரசருக்கு ரொம்ப கோபம் வந்து அவனை தூக்கிலிட சொல்லிட்டார். அரசனோட இந்த மதியற்ற செயலால் அந்த நாடே ரொம்ப துக்கமாக இருந்தது. இதை கேள்விப்பட்ட ஞானி ஒருத்தர் என்ன பண்ணார், அரசன்கிட்ட வந்து இந்த உடைந்த ஜாடியை நான் ஒட்ட வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். உடனே அரசரும் ரொம்ப சந்தோஷத்தோடு அவர் அழைத்து போகிறார். ஒரு நொடி பொழுதில் இவர் என்ன பண்ணார்னா, அவருடைய கரத்தினால எல்லா ஜாடியும் கீழே தள்ளி விட்டு உடச்சி போட்டாராம். இதை பார்த்த உடனே ரொம்ப கோவம் வந்து அரசர் கேட்டாராம், நீங்கள்லாம் வந்து ஒரு ஞானியா, நீங்கள்லாம் வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் கேட்ட உடனே ஞானி சொன்னார், ஒவ்வொரு ஜாடி உடையும் போதும் ஒவ்வொரு உயிர் போகும் தானே, இத்தனை ஜாடிகளுக்கு எவ்வளோ உயிர் போகும், இப்போ என் உயிர் மட்டும்தானே போகும், உங்கள் மக்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இதை கேட்ட அரசனுக்கு வந்து அப்போ தான் தன்னோட மூடத்தனம் தெரிஞ்சிச்சான். உடனே என்ன பண்ணாராம், அந்த வேலைக்காரனுக்கு இருக்கிற அந்த தூக்கு தண்டனையை ரத்து செஞ்சாராம். இந்த ஞானியை தன்னோட ஆலோசகராக வச்சு கொண்டாராம். வேதத்தில் கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனும் சண்டையை அமர்த்துகிறான். நீதிமொழிகள் 15 அதிகாரம் 18வது வசனம். நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மளை கோவப்படுத்துகிற, நம்மளை டென்ஷன் ஆக்குற எத்தனையோ காரியங்களை செய்யலாம். ஆனால் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணாமல் நீடிய சாந்தமாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக ஹாப்பியாக இருக்கும். God bless you.